Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பன்னீர் பிரியாணிங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தறலாம். நான் வந்து 2.5 வலக்கு வந்து அரிசி எடுத்துட்டேன். பிரியாணி மசாலா, வெங்காயம் வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணேங்க, சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணேன். அதுதான் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பன்னீர், அதுக்கப்புறம் வந்து அந்த மசாலா பொருள் எல்லாம் வந்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து மசாலா பொருளையும் இஞ்சியும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பொருள் வந்து என்னென்ன இருந்தது அப்படின்னா வந்து தேங்காய், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு அந்த மாதிரி அந்த இது இருக்கிறது பிரியாணி போடுவோம்ல, அது எல்லாமே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து கூட வந்து பொட்டுக்கடலை, முந்திரி இது மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி அந்த கரம் மசாலா பாக்கெட், அந்த பட்டை செலவுன்னு சொல்லுவாங்களா, அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து போட்டிருக்கேங்க. எல்லாமே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா 3/4 டீஸ்பூன் இந்த அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து எல்லாத்தையும் வந்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இன்றைக்கி மண்பானையில் தான் செய்ய போகிறேங்க. பிரியாணி தம் போட்டு செய்ய போகிறேன். வச்சுட்டு பானை வந்து ஹீட் ஆன உடனே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டேன். ஏன்னா லைட்டாக மட்டும் கீரி போட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பன்னீர் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரியாணி மசாலா லைட்டாக போடுங்க. அப்புறம் கடைசியாக வந்து நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொத்தமல்லி, நம்ம வந்து எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கோமோ அதுக்கு ஒரு உலக்கு எடுத்துருந்தோம்னா அதுக்கு வந்து 1.5 உலக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம கடைசியாக உப்பு காரம் வந்து பார்த்துட்டுங்க. கடைசியாக தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு லைட்டாக. ஒரு உலக்குக்கு 2 உலக்கு வந்து சாப்பாட்டுக்கு எடுப்போம். ஆனால் வந்து இந்த அரிசிக்கு வந்து ஒரு உலக்குக்கு 1.5 உலக்கு தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி. இப்போ வந்து அரிசி போட்டாச்சு. இப்போ வந்து 3/4 வேக்காடு வந்து வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து 3/4 வேக்காடு வெந்துருச்சுங்க. நான் பாஸ்மதி ரைஸ் போட்டேன். இப்போ வந்து வாழை இலையை வச்சுட்டு அது மேலே பிளேட் வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் இருந்தால் அதை வச்சிடலாம். லைட்டாக சிம்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நமக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது தம்மில் வந்து பிரியாணி எல்லாமே நல்லாவே வெந்திருக்கும். ரைஸு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன், அதனால் பொழுவலுவல்னு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து ஜீரக சம்பா எடுத்திங்கனாலும் அதே அளவு தான், அதே மாதிரி தான். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து கூட கடிச்சிக்கிறதுக்காக நான் வந்து காளான் சில்லி, அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயம் போட்டிருந்தேன். வெங்காயம் போட்டு தயிர்க்குள்ளே வெங்காயம் போட்டிருந்தேன். மதியத்துக்கு வந்து வச்சுருந்தோம். புரட்டாசிங்கிறதுனால சிக்கன் இல்லை அப்படிங்கிறதுனால என்கிட்ட பன்னீர் இருந்துச்சு. சரி பன்னீர் பிரியாணி வந்து ட்ரை பண்ணலான்னு. ஆனால் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லைங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எப்பவும் போல் காளான் பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.